மூக்குல கூட கூடாது. சரியான பிட் அடிக்குது. இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த பிரெட்டும் இந்த ஜாம் தாங்க. நம்ம வரது லேட் ஆயிடுச்சு, அதனால இங்கே வந்து கேம் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறாங்க. कैमरा அலை வந்ததுனால நெஞ்சுக்கு ஒரு அடி விழுந்துச்சு. ஐயோ முடியல என்னால், அந்தளவுக்கு அடி. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்பீட் போட்டில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுறாங்க. அந்தளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு முடிச்சிடுறாரு. நீங்களே பார்க்கலாம் பாருங்கள். ஃப்ரெண்ட் ஒருத்தர் போயிருக்காரு. ஒரு 30 செகண்ட் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், 30 செகண்ட் தான் வந்திருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு. கொஞ்சம் டைம் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கேமு 3 பேராக போகிறது. பெரிய இதில் வந்து போட்டில் வந்து இழுத்துட்டு போகிறது தான், மற்றபடி எதுவும் இல்லை இதில். இந்த கேமு உள்ள கேமரா எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா 2 கையிலும் அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துகிட்டு போகல. கேமரா ஹோல்ட் பண்ணுறது நான் எந்த பெல்ட்டும் எடுத்துகிட்டு போகல. ஸோ அதனால் வந்து இங்கேயே கொடுத்துட்டு போயிட்டேன். ஆனால் கேம்ஸ் வந்து டைமிங் கம்மி. எவ்வளோ 1500 rupees பே பண்ணோம் பெர் ஹெட்டுக்கு. டைமிங் தான் ரொம்ப கம்மியாக. வெறும் ஒரு கேமும் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருது. டோட்டலாக 5 கேம்ஸு. ஸ்பீட் போட்டு இந்த கேம் பேர் நமக்கு தெரியல, குதிச்சிட்டேன். ஆழமாக இருக்குன்னு சொல்லிட்டு குதித்தேன். பட் வந்து ஆழம் இல்லை, ஃபுல்லாக நினைஞ்சு. லாஸ்ட் வந்து நம்ம வந்து பனானா ரைட் தான். நம்ம வந்து 5 பேர் வந்ததுனால இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரே டைம் வந்து 5 பேர் கேம் வந்து இது பண்ணுறோம். வேறு இதில் எல்லாமே 3 பேர் 2 பேர் தான் இருந்துச்சு. கூப்பிட்றாங்க ப்ரோ போல. இதுலேயும் கேமரா எடுத்துகிட்டு போக முடியல, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. தண்ணியில் வந்து நீங்கள் கீழே விழுந்துருவீங்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கையில் பிடிச்சிட்டு இருந்தோம்னா தண்ணிக்குள்ளே விழுந்துடும். வாட்டர் ப்ரூஃப் தான் கேமரா. பட் வந்து என்னென்னா கீழே மிஸ் ஆகி கை மிஸ் ஆகி கீழே விழுந்துருச்சுன்னா திரும்பி அது கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ஸ்லோவாக தான் நடுவில் வரைக்கும் கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக வந்து அப்படியே வந்து இங்கே இறங்குற இடத்துல வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு கட் பண்ணார். அப்போ வந்து எல்லாமே விழுந்திருப்போம். அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. டைமிங் வந்து ரொம்ப 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 கம்மி. இன்க்ளூடிங் ஃபுட் எல்லாம் சேர்த்து 1500 நாங்கள் கொடுத்தோம். பட் வந்து நம்ம கூட இன்னொரு பேட்ச் வந்திருந்தாங்க. அவங்க 1000 rupees தான். என்னென்னா அங்கே ட்ராவல் ஏஜென்சி பொறுத்து வந்து மாறும். நமக்கு வந்து 500 rupees எக்ஸ்ட்ரா ப்ளஸ் வந்து ஓன் வெஹிக்கிள் வர மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ கீழே விழ போகிறோம், பார்க்கலாம். அந்த ஸ்பீடை வந்து அப்படியே திருப்புவார், அப்படியே கீழே விழுந்துடும். விழுந்த இடத்துல கொஞ்சம் ஆழம், கொஞ்சம் ஒரு 10 meters வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா ஆழம் கம்மி தாங்க. ஏன்னா சேஃப்டி ஜாக்கெட் போட்டதுனால எந்த பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து 500 rupees எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. நம்ம வந்து சூஸ் பண்ண ட்ராவல் ஏஜென்சி ஒன்றும் பண்ண முடியல.
2 டீம் ஒரே பேட்சுங்க. ஒன்று வந்து திருப்பூரில் இருந்து வந்திருந்தாங்க பசங்க எல்லாமே. அவங்க ஒரு 10 பேர் 11 பேர் இருந்தாங்க. நம்ம வந்து 5 பேர், மொத்தமாக வந்து 16 பேர் இருந்தோம் இந்த பேட்சில். அவங்களையும் பார்க்கல, இந்த லாகில் வந்து எல்லாமே இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து போட்டில் வந்து கூப்பிட்டு போனாங்க. அங்கே அந்த இடத்துல தான் ஸ்கூபா டைவ் பண்ண முடியுமா, அங்கே வந்து மீன்லாம் அதிகமாக இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த போட்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 5 மினிட்ஸ்க்கு வந்து சொன்ன மாதிரி லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸ்கூபா டைவ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தம்ஸ்அப்பும், அன்ஓகேன்னு சொல்கிறதுக்கு சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளும் காமிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ நேரமாக உள்ளே இருக்கலாம், அது உங்களை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து யாரையும் வந்து மெடல் மாட்டுற மாதிரி ஒன்று கழுத்தில் மாட்டிருப்பல, அது எதுக்குன்னா வீடியோ நம்ம போகிற வீடியோ வந்து அந்த நம்பர் சொன்னோம்னா கொடுத்துருவாங்க. வீடியோ எடுப்பாங்களா, அந்த நம்பர் சொன்னோம்னா கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் அந்த மெடல் கொடுக்குற மாதிரி அந்த டாலர் கொடுத்துருக்காங்க. भैया नेक्स्ट आ जाओ पानी में, नेक्स्ट ए क्लीन आगा किला बेल्टो ये भाई 1 टाइम ट्रायल कर भाई புல்லா கிட் கடலே நான் ப்ரோ நம்ம ஓனருக்கு ரொம்ப பயமா இருக்காமா. இங்க பாருங்க ப்ரோ, ஒசூர் ரைடர் ரொம்ப பயப்படுறாங்க. ஒசூர்ல மட்டும் தான் ரைட் பண்ணுவாங்க, ஆனா இங்க ரைட் பண்றதுக்கே பயப்படுறாங்க. ஏன் இல்ல ஏய் எத்த சேனுவா ரொம்ப பயப்படுறாரு. ஹாய் கைஸ், பாருங்க நம்ம ஒசூர் ரைடர் ஓனரே பயப்படுறாரு. எல்லாம் தள்ளிட்டு कचका को रहता ना भाई डियर पुल्ला कितना बाइक है पुल्ला कितना बाइक है नेक्स्ट होगा तो सुनो भाई आप सिगरेट पीते? सिगरेट नहीं पीता ओ फर्स्ट ट्रायल ये वो जा भाई वो ट्रायल ब्रो कंफर्टेबल इसका बाइक क्लीन आ गया करेक्ट पुल्ला कचका को रहता ना क्लोज பண்ண ஏனாகல பாவா ஏனாகல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காண்ட் ஆயிட்டாங்க. ஏன் இந்த நேரம் டைம் எடுத்தேன்னா வாயில் வந்து சுவாசிக்க, மூக்கில் சுவாசிக்க கூடாது, அதுதான் பிரச்சனை. சிகரெட் இழுத்த மாதிரி இழுக்கணுமா. तुम्हारे 4 लोगों ने किया, तुम इतना डर क्यों रहे? மூக்குல விட கூடாது, எல்லாம் வாய் தான். அதே க்ளோஸ் ஆயிடும். இதுல நீங்க வாயில பிரீத்திங் சரியான பிட் அடிக்குது. அரை மணி நேரம் பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு நான் வந்து ரொம்ப டைம் எடுத்துட்டேன், 1/2 அன் ஹவர் மேலே. அவங்களும் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. இருந்தாலும் கடைசியாக வந்து நம்ம ஸ்கூபா டைவ் பண்ணிட்டோம். சாதிச்சிட்டாருப்பா நம்ம ஒசூர் ரைடர், சாதிச்சிட்டாரு. உசுர் பழிச்சு வந்திருக்காங்க.
இந்த போட் என்னோட தான். வாங்க இந்த லொகேஷன் அனுப்பிச்சு நான் இங்க தான் வெயிட் பண்ணிட்டு வாங்க போவோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் போட் வாங்கிக்கிறாரு. அந்த ஸ்கூபா டைவிங் 200 வாங்குறாரு ப்ரோ. சவுதி அரேபியா இல்ல அமெரிக்கா போறோம். இங்கே போலாம். என்னோட போட்டு போறேன். முதல்ல நீங்க இதுக்குள்ள தண்ணில போங்க, அதுக்கப்புறம் போங்க. டிக்கெட் ஆஸ்திரேலியாக்கு 20 ரூபாய் டிக்கெட். அந்தமானுக்கு 5 ரூபாய் டிக்கெட். லட்சத்தீவுக்கு லட்ச ரூபாய் டிக்கெட். ஏய் இல்ல இல்ல அப்படியே ஏறு ப்ரோ. ஒரு வழியாக கேம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க, எல்லாமே கிளம்பியாச்சு. நீங்கள் கோவா வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கேம்ஸ் வந்து விளையாடுங்க. நான் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட் இவர் தான். ஏன்னா நம்ம கொடுத்தது வந்து 1500, இன்னொரு பேட்ச் வந்திருந்தாங்க அவங்க 1000 ருபீஸ் தான். அவங்கக்கிட்ட இருந்தால் கான்டாக்ட் வாங்கி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.